ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஸ்வீட் கச்சாயம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நான் அந்த ஸ்வீட் கச்சாயம் செஞ்சேன். அதனால் என் தம்பியும் கேட்டே இருந்தான், இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக ஒரு கப் ரவை எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 hour ஆச்சும் ரவை ஊறினா தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது ஊறட்டும், அதுக்குள்ளே நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் பவுட்ரு பண்ணலான்னு. ஆல்ரெடி நான் வந்து 1 கப் ரவையும் 2 கப் மைதா மாவு எடுத்தனால அதில் 2 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஸ்வீட் நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு 2.5 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே இன்னொரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சுகரும் 5 ஏலக்காவும் சேர்த்து நான் வந்து அரைச்சி அதை சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த விதையும் அந்த வேஸ்ட்டும் வந்து உள்ளே தங்காது அப்படிங்கிறதுக்காக அதை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி இருந்துருச்சு. நல்லா அது எடுத்து பார்க்கும்போதே தெரியும், நல்லா மாவு மாதிரி நல்லா ஊறிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி வச்சு சுகரை ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்த டைம் விஸ்க் யூஸ் பண்ணல, கையிலேயே தான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மைதா மாவும் போடும்போது கட்டி தட்டாது இல்லையா, அதுக்காக நான் வந்து 2 கப் மைதா மாவு ஆல்ரெடி சலித்து நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டினேன் இல்லையா அந்த மெஷர்மெண்ட் கப்பு, அதுதான் காட்டியிருப்பேன். அதில் 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா அது கட்டியாகவும் இருக்காது, அது நல்லா மாவு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் 2 பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் நம்ம உள்ள கச்சாயம் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸாகவும் இருக்கும், உப்பி வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2 எக்கு 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா இந்த பூவம் பழம் இல்லைன்னா இந்த கற்பூரவள்ளி இந்த மாதிரி பழம் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக நான் இந்த டைம் நான் கற்பூரவள்ளி எடுத்துக்கிட்டேன். நல்லா பழமாக எடுத்துக்கணும். 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான், யாருக்கெல்லாம் முட்டை வேணுமோ அவங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். வேண்டான்னு இருக்கிறவங்க முட்டை ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து முட்டையும் ஆட் பண்ணுறேன். அதில் 2யும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவில் நம்ம அரைச்சி வச்ச எக்கும் பழம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லாவே ஃபுல்லாக அடியிலேருந்து நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மாவை வந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கச்சாயம் போட்டோம்னா நல்லா உப்பி எழுந்திரிச்சு வரும், நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சோடா உப்பு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையே சேர்த்து இப்போ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். பார்த்திங்களா, மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உள்ளே முழுகாமல் அப்படியே மேலே எந்திரிச்சு வர மாதிரி இருக்கிற பதத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் இந்த சோடா உப்பு வாட்டரையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 1 hour வந்து நான் மாவை நல்லா மூடி வச்சுட்டேன். அது நல்லா ஊறி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்வீட் கச்சாயம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஊருக்கெல்லாம் போகும்போது இதை எங்கள் அம்மாயி செஞ்சு தருவாங்க. அவங்க ஊருக்கு எங்களை பார்க்க வரும்போது இதை செஞ்சுட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதை செய்யும்போது நான் எங்கள் அம்மாயி நினச்சேன். இது எனக்கு ரொம்ப எமோஷ்னல். ஏன்னா அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அதை பொறுத்து போவாங்க. அந்த மாதிரி லவ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது இதுக்கு மேலே. நான் இந்த டைம் செய்யும்போது நான் எங்கள் அம்மாயை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கள் அம்மாயை நான் ரொம்ப நினச்சிக்கிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் ஊறினதுக்கப்புறம் நல்லா சூடாயிடுச்சா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு பார்க்கும்போது நல்லா எந்திரிச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கருக விடாமல் ரொம்ப சிம்லேயே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போடணும். எடுத்தோடனே நம்ம உள்ளே விட்டு திருப்பி போட்டோம்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 minutes 3 minutes கேப்பில் பார்த்திங்கன்னா அதை நல்லா மாவோடு சேர்த்து பிடிச்சிரும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன கரண்டிலையோ வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கச்சாயம் நல்லா உப்பி சூப்பராக வந்துடும். கூட வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கூட ஒரு பிஞ்ச் ஒரு சால்ட்டு சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்களா நல்லா உப்பி எந்திரிச்சு வந்துருச்சு. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக வரும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சோன்னா கருகிடும். இந்த இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாகவும் டார்க் ப்ரௌன் வரும்போது நான் எடுத்து அப்படியே தட்டில் மாற்றிக்கிட்டேன். அதான் சொல்கிறேன்ல, ஒரு சில விஷயம்லாம் செய்யும்போது நம்ம ஒரு மெமரிஸ் வரும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் இந்த ஸ்வீட் செய்யும்போது நான் என் அம்மாவை நினச்சிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நான் என் தம்பி அக்காங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சுட சுடவே நாங்கள் சூடாக ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து இப்படி போடும்போது காலி ஆகிடும். அந்த மாதிரி நிறையா நடந்திருக்குல்ல. உங்கள் லைஃப்லேயே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா எமோஷ்னலான விஷயம்? நான் அதை செய்யும்போது நான் யோசிச்சுட்டே பண்ணேன் ஆக்சுவலாக. அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். பார்க்குறக்கு சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றக்கும் சூப்பராக இருந்தது. நான் அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ பஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், என்ன தான் காசு கொடுத்து விதவிதமாக வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக தான், சீக்கிரம் செஞ்சிடலாம் வீட்டில். பிடிச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.